பேக் டு ஹர்ஷினி சேனல். நீங்கள் எல்லாரும் நலமோடவும் வளமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட போகிற பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் டூர் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி என்ன சமையல், நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்றத பார்ப்போம். இவ்வளோ நாளாக கிருத்திகா சமைச்சிட்டு இருந்தா, இன்றைக்கி வந்து நான் தான் சமைச்சிட்ருக்கேன். இங்கே தனி வீடு வருது. ஹோம் டூர் வந்து வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆச்சு இல்லைங்களா. போகி அன்றைக்கி வந்து இங்கே கொடுத்துன்னு வந்தோம். எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். இது அன்னிலேருந்து போகி அன்னிலேருந்து இங்கே சமையல் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து கொஞ்சம் சாமான்லாம் ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அதனால் வந்து ஹோம் டூர் போட்டுருவோம். திரும்ப ஏதாவது திங்ஸ் மாற்றினாலோ திரும்ப உங்களுக்கு அதை வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அரைச்சி விடாத சிம்பிளான ஒரு பரங்கிக்காய் சாம்பாருங்க. இந்த பரங்கிக்காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த சாம்பார் இருந்தது. ஒரு இனிப்பும் புளிப்பும் திதிப்பும் சூப்பராக இருந்தது. அந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை கொஞ்சம் செஞ்சு வச்சேன். ரைஸு ஆக்சுவலி கொஞ்சோண்டு பருப்பு எடுத்து வச்சேன். திடீர்னு வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அவங்க வீட்டில் அவங்க சாப்பிடுவாங்க முக்கால்வாசி. இருந்தாலும் திடீர்னு வந்தாங்கன்னா குழந்த பாட்டி சாதம்னு கேட்பா. அதனால சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா மரங்கள் எவ்வளோ பெரிய மரம். அங்கே வந்து காக்காவே வராது. உங்களுக்கு கிருத்திகா வீட்டில் பார்த்திங்கன்னா காக்காவே வராது. சாப்பாடை வச்சு அப்படியே இருக்கும் சாப்பிடாம. இங்கே பார்த்திங்கன்னா காலைல ஒரு 8 மணிக்கெலாம் நான் சாதம் கொண்டு வெளியில் வைக்கிறதுக்குள்ள கேட்டில் உட்காந்து கத்தும். கொண்டா காக்கான்னு கத்தும்போது அது வெளியில் கொண்டு அந்த துவைக்கிற கல் இருக்குது பார்த்திங்களா, அது மேலே வெளியில் வச்ச உடனே அடுத்த செகண்ட் சாப்பிட்ருங்க. இங்கே வந்து நல்லா இருக்குது. மரமும் அந்த இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. அந்த மரம் பெருசாக இருக்கிறதுனால நிறைய காக்கா குருவி பறவைகள் சவுண்டு. காலையில் எந்த அவ்வளோ காக்கா சவுண்டுங்க. ரொம்ப இனிமையாக இருக்குது காதுக்கு. தூங்கினோடனே அந்த கோலம் போடும்போதே வாசல் அந்த பறவைகள் சவுண்டு கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கேருந்து வந்தோடனே உள்ளே வந்து போர்ட்டிக்கோவில் வந்து வண்டி விடலாம். நம்ம 2 வீலர்ஸ் மட்டும் விடுற மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்த சைடு இது. இந்த சைடில் வந்து அவங்க படி இருக்குது பாருங்கள். ஹவுஸ் ஓனர் அங்கே தான் மாடியில் இருக்காங்க. 2 சைட்லேயும் வந்து இந்த கொடி கட்டியிருக்காங்க பார்த்திங்கன்னா. அந்த கொடியில் தான் வந்து நாங்கள் துணி உணர்த்திப்போம். அடுத்தது எப்படி போனீங்க அப்படின்னா வலது பக்கமும் ஒரு வாசல் இருக்குது. அடுத்தது அதாவது என்னென்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கும் இருக்குது, நார்த்து ஃபேஸிங்கும் இருக்குது. நார்த்து ஃபேஸிங்கை வந்து டாப்பாக போட்டோம் நாங்கள். ஈஸ்ட் ஃபேஸிங் மட்டும் போயிட்டு வர மாதிரி யூஸ் பண்ணிட்டேன். இது போனோடனே இங்கே பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த அலுவேரா ஜெல்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த இது கட்டியிருக்காங்க. கற்றாழை அது வந்து திருஷ்டிக்கு ரொம்ப நல்லதான். அதனால் வந்து அதை கட்டியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே நுழைஞ்ச உடனே ஹாலுங்க. ஹால் சின்னதாக 10x 10 சைஸ் தான் இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன ஹாலில் வந்து இப்போ தான் வந்து அந்த கிருத்திகாட்டை நான் வச்சு இந்த சோஃபாவை கொடுத்துட்டேன்னு இப்போ தான் சோஃபா கம்பெட் வாங்கினேன். இதுக்கு அடுத்தது வந்து 4 சேரில் 2 சேர் அவகிட்ட கொடுத்துட்டேன். கிருத்திகாட்டை 2 சேர் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த ப்ளூ கலர் சேர் வந்து அவள்கிட்ட கொடுத்துட்டேன். ரெட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் நான். அடுத்தது வந்து டீப்பாய்க்கு பதில் அந்த இதையே வச்சுக்கிட்டோம். இப்போ இதுக்கு செலவு நமக்கு நிறைய செலவாயிருக்கேன் அப்படின்றதுக்கோசரம் டீப்பாய் போடாமல் அந்த டேபிள் மேட்டே டபுள் சைடு டேபிள் மேட் வாங்கியிருந்தோம். அப்போது அதே வச்சுட்டோம். சிங்கிள் சைடு அவகிட்ட கொடுத்துட்டேன். டபுள் சைடு மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதிலே டைனிங் டேபிள் மாதிரி நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுக்கிறோம் சௌகரியமாக. அடுத்ததில் வந்து நான் ஃபோட்டோஸ்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த வேலையெல்லாம் இருக்குது இன்னும். இதுதான் வந்து ஹாலுங்க. அடுத்தது ஹால்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஹால் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக குட்டியாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அடுத்தது வந்து கிருத்திகாவோட பரதநாட்டிய ஃபோட்டோ. அது அரங்கேற்றம் பண்ண மாதிரி அந்த ஃபோட்டோ. அது எந்தெந்த இடத்துல ஆணி இருக்கோ அந்தந்த இடத்துல அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கிட்டோம். ஆணி புதுசாக அடிக்கிறது இல்லை. மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் ஆணி அடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிட்டோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கீ செயின் மாற்றத்துக்கு மூணார் போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்துருந்தாகும். இந்த கதகளி டான்ஸ் மாதிரி ஒரு இது பொம்மை சூப்பராக இருந்தது. அந்த இதில் வந்து கீ செயினில் மாட்டிக்கலாம், கீஸ் மாட்டிக்கலாம், சாவி மாட்டிக்கலாம், அது மாதிரி. அடுத்தது வந்து தான் அடுத்தது வந்து அடுத்த ரூம் இது வரிசையில் 4 ரூம் இருக்குங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு இது இருக்குது, செல்ஃப் ஒன்று இருக்குது. துணியெல்லாம் எப்பவும் போல் கொண்டு வந்து போட்டுருக்கேன். மடிக்கணும். 3 மணி ஆகிடும் மடிக்கிறதுக்கு. நான் மடித்து வச்சுருக்கேன். ஓரளவு இதில் வந்து செல்ஃபில் வந்து துணிகள் கொஞ்சம் எல்லாம் மடித்து வச்சுருக்கேன்.
இது வந்து இது ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கின இதுதாங்க ஷர்க்கஸ் தான். இதில் வந்து ஏணி தான். இந்த ரேடர் வந்து ஈஸியாக இருக்கும் சாமான் வைக்கவும் எடுக்கவும், அதுக்கோசரம் வாங்கி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து அதுக்கு அடுத்தது இது ஒரு ஹால், இது ஒரு ரூம். இந்த ரூம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இது வச்சுருக்கோங்க, பீரோ 2 பீரோ வச்சுருக்கேன். இதெல்லாம் பழைய பீரோ தான் என்னோடது, பார்த்துருப்பீங்க. இந்த பழைய பீரோ வச்சுருக்கேன், 2 பீரோ. பாய் இந்த ஓரம் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாபா, 2 பாபாவை மாட்டியிருக்கேன். புட்டபர்த்தி பாபா, சீரடி பாபா 2 பேர் மாட்டியிருக்கேன். அடுத்தது வந்து இது கீழே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. ஒயிட் கலர் ஃப்ளோர், ஒயிட் கலராக இருக்கிறதுனால நல்ல வெளிச்சம் கிடைக்குது. ஆனால் வந்து அழுக்கு தான் அப்பப்போ தொடச்சிட்டே இருக்க வேண்டும். இது குப்பை கூட வச்சுருக்கேன். ஏர் கூலரும் இந்த பக்கமாக வச்சுட்டேன். அடுத்தது வந்து அழுக்கு துணி போடுற ஒரு பேஸ்கெட் அந்த சைடு தான் வச்சுருக்கேன். அடுத்தது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் பார்த்திங்கன்னா இந்த ஓரம் வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஓரம் திரும்பினோடனே ஃப்ரிட்ஜு வச்சுட்டேன். அடுத்தது வந்து இது கிச்சனோட ஃபுல் வியூ. இந்த கிச்சனோட ஃபுல் வியூ முடிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்லி 90% வந்து கிச்சனில் வந்து வேலை முடிஞ்சது. இன்னும் ஒரு சின்ன சின்ன இது மட்டும் கிருத்திகா பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கா. அது எப்போ வந்து என்ன பண்ணுவோன்னு தெரியல. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து இந்த ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வச்சாச்சு. நட்ஸு, அப்புறம் பால், தயிர் எல்லாம் வச்சுருக்கேன் எப்பவும் போல் வைக்கிறது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது துடைக்கிறதுக்கோசரம் அந்த துணிங்க அங்கே அந்த ஃபைபர் அந்த ஃபேப்ரிக் துணி அது ஒன்று. அடுத்தது வந்து இந்த இதில் கேஸ் மாடுலே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி, கிரைண்டரு, அடுத்தது வந்து கிட்டில், இது எல்லாமே வச்சுக்கலாம். ஆண் அடிக்க வேணாமே ஆப்பக்கூட அப்படியே ஜன்னல்லே கட்டிட்டேன். ஜன்னல்லே கட்டி நீட்டாக தொங்க விட்டோன்னே அது நிறைய இடம் இருக்க மாதிரி இருந்தது. அவள்கிட்ட கொடுத்துட்டேன் என்னோடய ஆப்பக்கூட புதுசு வாங்கிட்டு வந்து. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்தோடனே இங்கே வந்து கேஸ் வச்சுருக்கேன், கேஸ் மோடை வச்சுருக்கேன். கையில் பிடிச்சிக்க கேஸ் மோடை, இந்த கேஸ் மோடை மேலாம் வந்து வச்சுருக்கேன். கேஸ் அடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா அரிசியெல்லாம் கொட்டி வச்சுக்கிற ட்ரம்மு அதெல்லாம் வச்சுருக்கேன். பாத்திரம் வந்து கவுத்தது போக பாக்கியை வந்து இந்த பாத்திரம் வடி போடுற கூடையோடையும் வெளியில் கொஞ்சம் நேரம் வச்சு உள்ளே எடுத்து வச்சுக்குவேன். எவ்வளோதாங்க 2 பேருக்கு எதுக்கு பாத்திரம் அவ்வளோதான் வச்சுருக்கேன். அக்வாகார்டு வந்து சிங்க்குக்கு மேலே அப்படியே மாட்டியாச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இந்த மல்லிகை சாமான்லாம் இப்படி அடுக்கி வச்சுருக்கோங்க. மளிகை சாமான்லாம் போட்டு நல்லா இப்படி அடுக்கி வச்சாச்சு. போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தீர அடுக்கி அதில் போட்டுக்கலான்ட்டு அந்த ட்ராலி பேஸ்கெட் ஒன்று காமிச்சேன் இல்லையா, இந்த அடியில் வந்து வீல் இருக்கும், அதுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பேஸ்கெட் இருக்குது இல்லையா, மிச்சத்தை வந்து அந்த பேஸ்கெட்டில் அப்படியே போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு மடக்கி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிடுறது. இது பாருங்கள், இந்த பேஸ்கெட் தான். இந்த பேஸ்கெட்டில் தான் வந்து சாமான் வந்து கொட்டி வச்சது போக பாக்கியை வந்து அதில் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு அப்படியே மடக்கி வச்சுருக்கேன். தீர இதுலேருந்து எடுத்ததை கொட்டிக்கலாம். இது வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டேன் நான். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் மேலே பாருங்கள். மேலே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற திங்ஸ் போக மேலே வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிற திங்ஸை வச்சுருக்கேன். எப்போயோ ரேராக யூஸ் பண்ணுறது அப்பப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேவையானப்போ எடுத்துக்கலாம், மற்ற நேரத்தில் மேலே வச்சிடலாம். அடிக்கடி யூஸ் பண்ணாத பொருட்களை, ரேராக யூஸ் பண்ணுற பொருட்களை மேலே வச்சுருக்கேன். அடுத்தது இப்படி வெளியில் வந்தோம் அப்படின்னா இது வந்து பூஜா ரூம்ங்க. இந்த பூஜா ரூம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு பூஜா ரூம் அங்கே வச்சுருந்த அந்த கணபதி இங்கே கொண்டு வந்து வச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருமாள், அலமேலு மங்கை தாயார் 2 பேர் வச்சாச்சு. சீனிவாச பெருமாளும் அலமேலு மங்கை தாயாரும். அடுத்தது வந்து இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா வச்சாச்சு. அடுத்தது அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா மதர், பாண்டிச்சேரி மதருங்க. இந்த மதருக்கு ஒரு இது இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு வீடு 25 வருஷம் சொந்த வீட்டில் இருந்துட்டு தான் அப்புறம் இங்கே வந்திருக்கேன் நான். அப்போ வீடு வாங்க வந்து ரொம்ப சிரமப்பட்டோம். அப்போ சிரமப்பட்டபோது நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா 1990 வந்து எங்களுக்கு கல்யாணம். நான் வந்து 91, 92 சொல்கிறேன். அப்போ வந்து வீடு வாங்க ரொம்ப சிரமப்பட்டோம். அப்போ படும்போது தான் இந்த பாண்டிச்சேரி மதர் வாங்கி, உனக்குன்னு நான் இருக்கிற இடத்துல, இருக்கிற வீட்டில் உனக்குன்னு நான் வந்து ஒரு இடம் ஒதுக்கி பூ வைக்கிறேன் டெய்லி. எனக்கு வந்து இது நிலையாக இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடு, அதில் நான் உனக்கு ஒதுக்கி பூ வைக்கிறேன் அப்படின்னு வேண்டிட்டு இன்னி வரைக்கும் அதை வச்சிட்ருக்கேங்க நான். அது மாதிரி நீங்களும் வீடு அமையலை, கொள்ளலை, லோன் சரியாக இதாகலை அப்படின்றவங்க அந்த மாதிரி வேண்டிட்டு அந்த மதருக்கு பூ வச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதுக்கு 2 ஸ்லோகம் இருக்குது. வேணும்னா அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த ஸ்லோகத்தை வந்து சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதுதாங்க.
இந்த பெஞ்செல்லாம் ஹவுஸ் ஓனருது, தேவைன்னா யூஸ் பண்ணிக்கங்க, இல்லைன்னா தூக்கி வெளில போடுங்கன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. சரி ஓரமாக அது மட்டும் இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டோம் நாங்கள். இதில் வந்து தேவையான சாமிக்கு இந்த சூடம், ஊதுவத்தி, ஸ்லோக புக்கு அது இதெல்லாம் அந்த செல்ஃபில் அடுக்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொலு பொம்மைகள், அந்த கொலுப்படி அதெல்லாம் மேலே அடுக்கியிருக்கோம். அவ்வளோதாங்க. கூடுமான வரைக்கும் எவ்வளோ சாமானை குறைக்கணுமோ அவ்வளோ சாமான் குறைச்சாச்சு நம்ம. இனிமேட்டு சாமான் குறைக்கிறதுக்கு எந்த வாய்ப்பே கிடையாது கொஞ்சம் கூட. அந்த அளவுக்கு நம்ம வந்து சாமானெல்லாம் குறைச்சாச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா சவுண்டாக பாட்டு கேட்குற ஒரு பிரியர். அவர் எங்கே பார்த்திங்கன்னா டேப் ரிகார்டர் நிறையா இருக்கும். பெட்ரூமில் ஒன்று பார்த்துருப்பீங்க, அது தவிர இங்கே ஒன்று. சரிங்களா? இப்படி ஒரு டேப் ரிகார்டர் பிரியர் தான் அவர். இந்த மாதிரி வச்சுப்பார். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு பாத்ரூம் போகிற வழி, வெளியில் இருக்க பாத்ரூம்னா உள்ளே கவராகி தான் இருக்குது. இருந்தாலும் வந்து வீட்டுக்குள்ளே இருக்காமல் வீட்டுக்கு கொஞ்சம் வெளியில் இருக்குது. அதையும் சுற்றி தான் காம்பவுண்ட் இருக்குது உங்களுக்கு. அதனால் பயம் கிடையாது. இதில் பார்த்திங்க அப்படின்னா இது பாத்ரூம் தனியாக இருக்குது. அடுத்தது வந்து வெஸ்டர்ன் டைம் டாய்லெட் ஒன்று, இந்தியன் டைப் டாய்லெட் ஒன்று, 3 டாய்லெட் இருக்குது பர்சனலாக. மிஷின் இங்கே தான் போட்டிருக்கேன். வாஷ் மிஷின் அந்த சைடு இருக்குது. இதுதான் இந்த சைடு வழியாக போய்க்கலாம். வெளியில் போகிறதுனா இந்த சைடு வழியாகவும் கூட நம்ம போய்க்கலாம். பார்த்தீங்களா, நான் முன்னாடி காமிச்சேன்ல ஸ்டார்டிங்கில், அந்த சைடு தான் இது. நான் காமிச்சிக்கலாம். பாத்ரூம்லேருந்து வெளில வந்தோடனே இந்த சைடு பார்த்திங்கன்னா பெட்ரூம் பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக வந்து ஷெட் போட்டிருக்காங்க. அது ஏதாவது திங்ஸ் வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து 2-3 ஃபோட்டோஸ் மாட்டியிருக்கோம். இன்னும் ப்ராப்பராக வந்து ஃபோட்டோஸ் அரேஞ்ச் பண்ணலன்னு எடுத்துகிட்டு வரல. ஹாலில் வச்சாலே போதும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து சின்னதாக ஒரு டேபிளுங்க வச்சுருக்கோம். நைட்டில் தண்ணி வச்சுக்கிறது, மெடிசன்ஸு அது இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். கிளாக் ஒரு பக்கம் மாட்டியிருக்கோம். இது வந்து எங்கள் 60ஆம் கல்யாண ஃபோட்டோ வந்து இந்த பக்கம் மாட்டியிருக்கோம். இங்கே எங்கே ஆணி இருக்கோ அங்கே மாட்டி வச்சுருக்கோங்க ஃபோட்டோவை. இந்த மாதிரி இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா பெட்ரூம் நல்லா இருக்குங்க. நல்லா வந்து வெளிச்சம், நல்லா வீடு நல்லா வெளிச்சமாக இதுவாக இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ பொதுவாக சொல்லப்போனால் வீடு வந்து இது அமைஞ்சது ஒரு பெரிய லக்கு தான் எங்களுக்கு அந்த குறுகிய ஷார்ட் டைமில். டிவி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டிவி. இது வந்து எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ இது. அடுத்தது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா நல்லா சவுண்டாக பாட்டு கேட்குறதுல ஒரு பெரிய பழைய பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இதில் கேட்பார் அவர். ஹலோ எஃப்எம் அதில் கேட்டுட்ருப்பார். பழைய பாட்டு ஃபுல்லாக நைட்டு 12 மணி வரலும் பாட்டு கேட்டுட்ருப்பார் அவர். சவுண்டாக வச்சு கேட்குறதுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் வந்து எங்களோட சின்ன ஒரு பெட்ரூம்ங்க. இதுதான் எங்களோட வீடு. இந்த வீடு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு நிமிடம் இந்த வீடியோவை ரசித்து பார்த்துருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் நேரத்தை ஒதுக்கி நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.